லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது புதுக்கோட்டை மாவட்டம் குணண்டார்கோயில் வேளாண்மை வட்டார விரிவாக்க மையத்தில் அட்மா திட்டம் மூலமாக வெளிமாநிலத்திற்கு பயிற்சி அளிப்பதற்கு 20 விவசாயிகளை அழைத்து செல்வதற்கு 1,50,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த 1,50,000 எவ்வளோ கையாடல் பண்ணாங்க, அங்கே விவசாயிகள் அங்கே போகும்போது அவங்களுக்கு முறையான சாப்பாடு கிடைச்சிச்சா, ரூம் வசதி செஞ்சு கொடுத்தாங்களா அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம அவ்வப்போது வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். கர்நாடகாவில் உள்ள மைசூருக்கு அழைத்து சென்று அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பாக பெங்களூர் அழைத்து சென்ற விவசாயிகளுக்கு முறையான சாப்பாடு வழங்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம வச்சோம். அதுபோக அந்த சாப்பாடு வழங்காமல் இருந்த அந்த சூழ்நிலையில் ஐயப்பன் என்ற ஒரு விவசாயி தருமபுரி நடு ரோட்டில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறார், போராட்டம் பண்ணுறார். வழங்கு வழங்கு சாப்பாடு வழங்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அங்கேருந்து தகவல் வந்துருச்சு. உடனடியாக அந்த செய்தியை நம்ம அப்பொழுதே நம்ம வெளியிட்டோம். அந்த செய்தி யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம், நம்ம லகரம் டிவியில் வந்ததுக்கப்புறம் உடனடியாக அவங்களுக்கு சாப்பாடு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ லகரம் டிவியில் நம்ம செய்தி வெளியிட்டதுனால அவங்களுக்கு சாப்பாடு கிடச்சிச்சு. இல்லைன்னா பசியோடு இருந்தால் என்ன ஆகும்? உலகுக்கே உணவளிக்கும் விவசாயி, அந்த விவசாயியை பட்டினி போடும் அரசாங்கம், அந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரி, இப்படி நம்ம தொடர்ந்து செய்தியை வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் உடனடியாக விவசாயிகளுக்கு சாப்பாடு கிடைத்ததுங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் கூட, இதை மனதில் வைத்துக்கொண்டு குணண்டார்கோயில் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் இந்த தடவை மைசூருக்கு 50 விவசாயிகள் மட்டுமே வர வேண்டும், அதில் 20 பேர் பெரும்பான்மை சாதியை சார்ந்தவர்கள் வரக்கூடாது. அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். எங்கே அடிக்குது பார்த்தீங்களா? பெரும்பான்மை சமுதாயத்தவர்களை அரசியலில் ஓரங்கட்டுறது, புரட்சிகர ரீதியாக ஓரங்கட்டுறது, இதெல்லாம் எதுக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. பெரும்பான்மை சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஊழல் முறைகேடு என்றால் தட்டி கேட்பார்கள், சிறுபான்மை என்று சொன்னால் தட்டி கேட்க மாட்டார்கள். அது அரசியல் நிலைப்பாடுகள்னு எப்படி தான் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளும் அப்படி தான். அப்போ இதில் இந்த அட்மா திட்டத்தில் புதுக்கோட்டையில் குணண்டார்கோயில் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருக்கக்கூடிய முத்துச்சாமி ஒரு திட்டமிடுகிறார். இதில் முத்திரையர் போகக்கூடாது, கள்ளர் போகக்கூடாது, கோணார் போகக்கூடாது, உடையார் போகக்கூடாது, வன்னியர் போகக்கூடாது, வெள்ளாளர் போகக்கூடாது, மற்ற சாதிகள் போகலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு வரார். அப்போ கேள்வி கேட்குறவங்களாம் இவங்க, முக்கியமாக முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அப்போ இந்த சமுதாயத்தில் பெரும்பான்மையில் உள்ளவர்களெல்லாம் இந்த அட்மா திட்டத்தின் மூலமாக பயிற்சி கலைத்து செல்லக்கூடிய வேலைகளில் அவங்கள ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழிவாங்கும் நோக்கத்தில் முத்துச்சாமி களத்தில் இருந்தார். அப்போ அட்மா திட்டத்தினுடைய திட்ட இயக்குனராக இருக்கக்கூடியவர் யார்? திருமதி சங்கரலட்சுமி. இந்த சங்கரலட்சுமி தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு பெருமாள் குளத்துக்குள்ளே உலர்களம் கொடுக்குறாங்க. அந்த பெருமாள் குளத்துக்குள்ளே உலர்களம் இருப்பது மிக ஆபத்தானது. அது ஒரு பெரும் வெள்ளம் வருகிற பொழுது அது அடித்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு பெருந்தீங்கு செய்யக்கூடிய அதிமுகனுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருந்து கொண்டு பெரிய அளவுக்கு திமுகவுக்கு கெட்ட பெயரை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் சங்கரலட்சுமி அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் அதை கணக்கில் எடுத்துக்கிறது மாதிரியே தெரியல. அப்போ புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதிமுகவினரோடு இணைந்து கொண்டு திமுக ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை செய்கிறார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு இருக்கிறது. இப்போ சங்கரலட்சுமி என்ஓசியில் கையை வச்சு ஏகப்பட்ட ஊழல் முறையீடு பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரவிச்சந்திரன் ஓரளவு மனிதநேயத்தோடு நடந்துக்கிட்டார். அதுக்கு முன்னாடி இந்த பெரியசாமி அவர் ஓரளவு மனிதநேயத்தோடு இருந்தார். ஆனால் சங்கரலட்சுமி இந்த அளவுக்கு ஒரே மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலத்திற்கு மேலாக புதுக்கோட்டை மாவட்டத்திலே வேலை செய்து கொண்டு வேறு எந்த மாவட்டத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி ஊழல் ராணியாக அளவுக்கு அதிகமான ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார். இதுக்கு துணை போகிற சில உதவி இயக்குனர்கள் திருமயம், அப்புறம் உமா அவர்கள், அவங்க இப்பொழுது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மை, பல செய்திகளை நம்ம வெளியிட்டுட்டோம். இதில் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் இதில் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா வேளாண்மை துறைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மாவட்டத்தை, புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த தாங்கள், முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்த தாங்கள், இந்த செய்தியை நல்லா நீங்கள் கவனிங்க. முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் இந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் அட்மா திட்டத்தின் மூலமாக மைசூருக்கோ பெங்களூருக்கோ
ஆந்திராவுக்கோ பிற மாநிலங்களுக்கோ பயிற்சிக்கு அழைத்து செல்லக்கூடாது. முக்குளத்தூர், முத்திரையர் இதுபோல பெரும்பான்மை சாதியினரை பயிற்சிக்கு அழைத்து செல்லக்கூடாது, அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் முத்துசாமியும் சங்கரலட்சுமியும் உட்கார்ந்து திட்டம் போட்டு இதில் நம்ம எவ்வளோ கமிஷன் அடிக்கலாம், ஏற்கனவே என்ஓசியில் ஊழல் முறையீடு நடக்குது, அதில் நம்ம கமிஷன் பார்க்குறோம், அது போதாதுன்னு 50,000 30,000ன்னு 13 வட்டாரங்கள்லையும் நம்ம கை வச்சு அடிக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்காங்க. இதனை கண்டிப்பது யார்? புதுக்கோட்டையினுடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவங்களுடைய கவனத்துக்கு போனால் நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம டிவியில் எந்த ஒரு வலையொலி இதுக்கு போனாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் சங்கரலட்சுமியை மட்டும் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று சொன்னால், ஊழல் செய்யக்கூடிய அதிகாரியை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத இடத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாரா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் விரைவிலே அவர் பணி உயர்வோ அல்லது வேறு ஏதோ ஒரு துறைக்கோ போகிறாங்கன்னு வைங்களேன், அல்லது இதே மாவட்ட ஆட்சியராக கூட வேறு மாவட்டத்துக்கு போகலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் அதற்குள் சங்கரலட்சுமி என்ற ஊழல் ராணியை, ஊழல் மோசடி செய்யக்கூடிய, என்ஓசியில் ஊழல் முறையீடு செய்யக்கூடிய இந்த சங்கரலட்சுமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சங்கரலட்சுமிக்கு முழு துணையாக உறுதுணையாக இருக்கக்கூடிய முத்துசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லிட்டோம். இதை கவனத்தில் கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் 3 சட்டமன்ற தொகுதி திமுகவுக்கு பாதகமாக முடியும் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் மெய்யநாதன் அவர்களும் அமைச்சர் ரகுபதி அவர்களும் இதை கூர்ந்து கவனித்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட வேண்டும். இயக்குநராக இருக்கக்கூடிய வேளாண்மைத்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய ஐயா முருகேஷ் அவர்கள், உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் கூட செய்தி அனுப்பிட்டுருக்கோம். ஒவ்வொரு வட்டார வாரியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னென்ன ஊழல் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம செய்தி போட்டாலும் நடவடிக்கை எடுக்க மிக மிக தாமதமாக இருக்கிறது. ஆகையினால வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வம் இதில் கவனம் செலுத்துவாராயானால் அதுக்கான வாய்ப்புகளே இல்லை, கண்ணு கட்டிய தூரம். ஏனென்று சொன்னால் வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய உதவியாளர்கள் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி ஆகிவிட்டார்கள். இப்படி பல செய்திகள் இருக்குது. இப்போ சங்கரலட்சுமி இடத்தை பிடிப்பதற்கு முத்துசாமி முயற்சிக்கிறார். நம்ம இதே மாவட்டத்தில் வேலை பார்த்து அவங்க போஸ்டிங்க்கு வர்றோமோ இல்லையோ, சங்கரலட்சுமி அளவுக்கு ஊழல் முறைகேடு செஞ்சு நம்மளும் பல கோடி ரூபா பணம் பார்க்கணுங்கிற லெவலுக்கு வந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஐயப்பன் போன்ற விவசாயிகள் கொந்தளிக்கிறார்கள், கதறுகிறார்கள், துடிக்கிறார்கள், போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று களத்தில் துடிக்கிறார்கள். ஆனாலும் கூட விவசாயிகளுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைப்பதில்லை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. புதுக்கோட்டையினுடைய மாவட்ட ஆட்சியரும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களும் இதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுப்பார்களா? இல்லையென்றால் முத்துசாமி பற்றிய செய்திகள் அவ்வப்போது நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. மீண்டும் முத்துசாமி சங்கரலட்சுமி எந்த அளவுக்கு ஊழல் முறையீடு செய்து எந்தெந்த வங்கி கணக்குலேருந்து மாற்றுறாங்க, அவங்க எப்படி மாட்ட போகிறாங்க, எந்த காலகட்டத்தில் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம விரைவில் வெளியிடுவோம். நன்றி, வணக்கம்.